ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த சாஃப்ட்வேர் பற்றியுமோ நம்ம பார்க்க போகல. நம்ம என்னென்னா, பல பேர் இப்போ வந்துட்டு குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, நம்ம வெளிநாட்டிலேருந்து அனுப்பக்கூடிய இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணத்துக்கு 12.36% சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இப்போ சமீபத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆர்டர் வந்துட்டு பல தரப்புலையும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. சாதாரண பாமர மக்கள்லேருந்து படித்த பட்டாதாரி வரைக்கும். அது என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம வந்துட்டு அனுப்பக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே, அதாவது ரூ. 1,00,000 அனுப்பணும்னு சொன்னோம்னாக்க, இந்த ரூ. 1,00,000க்குமே நம்ம அந்த ரூ. 1,00,000லேருந்து 12.36% பணம் கட்டணுமா, இல்லை அது எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்துட்டு ரூ. 1,00,000 நம்ம அனுப்பணும்னாக்க பேங்க்காரன் என்ன பண்ணுறான், அந்த ரூ. 1,00,000லேருந்து 12.36% எவ்வளோ வருதோ அவ்வளோ பணத்தை கட் பண்ணிட்டு தான் நம்மளோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் யூனியனில் ஒரு 10,000 அனுப்புகிறேன்னு சொன்னோம்னாக்க 10,000 இந்த 12.36 150 180 அவங்க கட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாது. எது உண்மை அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம அனுப்பக்கூடிய பணம் 10,000 நம்ம அக்கௌண்ட்டில் 10,000 போய் விழுந்துரும். ஏன்னா அதில் எந்த விதமான ஒரு அமௌண்ட்டுமே நம்மளுக்கு குறையாது. எதில் டேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த பேங்க்கும் இந்த சில வெஸ்டர்ன் யூனியன், யூஏ எக்ஸ்சேஞ்ச் போன்ற இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்துட்டு நம்மள்ட்ட அனுப்புறதுக்காக ஒரு 15 ரூபாய் இங்கே வசூல் பண்ணுவான். யூஏயை பொறுத்த வரைக்கும் 15 திரகம் வந்துட்டு வசூல் பண்ணுவானுங்க நம்ம அனுப்பக்கூடிய பேங்க்ல இருந்து. இந்த 15 திரகத்தில் வந்துட்டு இங்கே உள்ள அல்ல அன்சாரியோ இவன் அந்த இதில் ஒரு பைசா கொஞ்சம் எடுத்துக்குவான். எடுத்துட்டு பாக்கி நம்ம நாட்டில் உள்ள அந்த பேங்குக்கோ அந்த நிறுவனத்துக்கோ பாக்கி காசு போகும். ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய பணத்தை வந்துட்டு இங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாங்க, நம்ம அனுப்பக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக இந்தியாவுக்கு வந்துட்டு முதலீடே இல்லாமல் அவ்வளோ லாபம் வந்துட்டு இந்தியாவுக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஓகே, ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய பணம் ஊருக்கு போய் விழுகிறப்ப டாலராக தான் விழுகும். ஸோ அந்த டாலர் அந்நிய செலவாணிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்துட்டு பல லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு இதில் லாபம் கிடச்சிட்டு இருக்குது இன்னைய நாள் வரைக்கும். ஸோ இந்தியா அதனால் இதில் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணாமல் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நாடு தான் பொருளாதாரம் பாதாள நிலைக்கு போச்சுல. இப்போ பிச்சை எடுத்தாகணும்ல. ஊரில் ஒன்று போய் பிடிச்சாக்க ரோட்டில் இறங்கி போராடுவான், ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஆனால் இங்கே நம்ம தானே நாதியத்தை நாயாச்சுல. இங்கே வெளிநாட்டில் உள்ளவனை என்னத்தை பிடுங்கினாலும் கேட்குறதுக்கு அவனும் இல்லை. அங்கே அவனுங்க போராடவும் முடியாது, ஸ்ட்ரைக் பண்ணவும் முடியாது. இங்கே வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு சாப்பிடணும் கொள்ளணுன்னு அவனுங்க என்னத்தை பிடுங்கினாலும் அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. ஏர்போர்ட்லேருந்து டிவி கொண்டு வந்தால் அதுக்கு டேக்ஸ்ன்னு சொன்னாக்க அதையும் கட்டிட்டு போவானுங்க. நீங்கள் வந்துட்டு 3 பவுனுக்கு மேலே நகை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் வந்துட்டு கட்டிட்டு போவானுங்க. இன்னும் பிள்ளைங்களுக்கு கொண்டு வர முட்டாய் சாக்லேட் எதை பிடுங்கினாலும் வாய மூடிட்டு இருப்பானுங்க. இன்னும் ஏர்போர்ட்லேருந்து போகிறப்ப ஐயா கூப்பிட்றாரு கொய்யா கூப்பிட்றாருன்னு கூப்பிட்டாலும் வந்துட்டு இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு போவானுங்க. ஏன்னா இங்கே வெளிநாட்டில் உள்ளவனுங்க இழிச்சாவையாச்சுல, நாதியத்தை நாயாச்சு. இவங்கள்ட்ட என்னத்தை பிடுங்கினாலும் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கிறதுனால தான் இப்போ வந்துட்டு அந்த பொருளாதாரத்தை நிமித்துறதுக்காக வேண்டி நம்ம மேலே கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. சரி, ஓகே, இது இப்போதைக்கு இவனுங்க போட்டிருக்கிறது அவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகாதுனாலுமே இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. ஏன்னா பின்னாடி வந்துட்டு நம்ம இது விட்டோன்னு வைங்க, இந்த டிவியில் எப்படி டேக்ஸ் போட்டு அமைதியாக இருந்தோமோ, அந்த நகை கொண்டு போகக்கூடாது எப்படி அமைதியாக இருந்தோமோ, அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவானுங்க, லாஸ்ட்டில் இதுக்கும் அமைதியாக இருந்தான்னு வைங்க, இப்போ அந்த கம்மியாக ஆகியிருக்கிறத பின்னாடி நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்திலிருந்தே 10% கட்டணும் 12% கட்டணும்னு சட்டம் போட்டாலும் போடுவானுங்க. அது வேறு விஷயம். சரி, ஓகே, அதுக்குள்ளே போனால் அப்புறம் காலையிலேயே ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குள்ளே போவேணாம். சரி, இதோட டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம். இப்போது அந்த பேங்க்குக்காரன் நம்ம அனுப்புகிறோம் பாருங்கள், இந்த 15 ரூபா கொடுக்குறோம் பாருங்கள். இந்த 15 ரூபாலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவனுங்க 12.36% கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 ரூபா இப்போ பணம் அனுப்புகிறோன்னு வைங்களேன். நம்ம 100 ரூபா நம்ம பணம் அனுப்புனாக்க அது வந்துட்டு 10 ரூபா நம்மள்ட்டேருந்து வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம 100 ரூபா அனுப்புனாக்க இந்த 100 ரூபாய்க்கு 10 ரூபா நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 100 ரூபாய்க்குமே 12.36% வந்துட்டு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 10 ரூபா இருக்குது பாருங்க, நம்ம இந்த சென்டிங் சார்ஜ் 10 ரூபாய்க்கு தான் இந்த 10 ரூபாலேருந்து 12.36% வந்துட்டு இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, அதாவது பேங்க்காரன் தான் கொடுக்கணும். நம்ம பணத்துலேருந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம அனுப்பக்கூடிய 10,000 ரூபாயிலிருந்தோ 1,00,000 ரூபாயிலேருந்தோ இந்த 100 ரூபாயிலேருந்தோ கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த சென்டிங் சார்ஜின்னு கொடுக்கக்கூடிய பணத்துலேருந்து தான் 12.36% வந்துட்டு
பேங்க்காரன் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க்காரன் இதனால வந்துட்டு கம்பெனி வந்துட்டு லாஸ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுவான், நம்ம தாலி மேலே தான் வைப்பான். 15 ரூபா இப்போ நம்ம அனுப்பக்கூடிய அந்த சென்டிங் சார்ஜை 20 ரூபா ஆக்கலாம், இல்லை 25 ரூபா ஆக்கலாம். அது நம்ம மாதம் சம்பளம் வாங்கி பணம் அனுப்ப போகிறப்போ தான் இதோட பற்றின முழு டீட்டெயில் தெரியும். அதனால ரொம்ப கவலையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள்னா 5000 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கட்டணுமா, 10,000 ரூபாய்க்கு கட்டணுமா அப்படிங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் 100 ரூபா, ஊரு காசுக்கு 100 ரூபா 150 ரூபா கூட வர மாதிரி இருக்கும். இல்ல இங்க உள்ளது 5 தரகம் 10 தரகம் கூட வர மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்படியே விட்டோன்னு வைங்க, 100 ரூபா தானே போகுது, 10 ரூபா தானே போகுது அப்படின்னு விட்டாலும் இது பின்னாடி வந்துட்டு இதுக்கு மேல அவனுங்க கைய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான அளவுக்கு நம்ம இங்க போராட முடியாது, போராடுறதுக்கான அனுமதியும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மாதம் வந்துட்டு பணம் அனுப்பக்கூடாது. ஒரு மாதம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னத்த கஷ்டமாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய போராட்டத்தை, நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நம்ம யாருமே பணம் அனுப்பலன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதனால பெரிய லாஸ் ஏற்படும். ஏன்னா 10 பேர் 10,000 ரூபா அனுப்பலன்னு வைங்க, 10 பேர் 10,000 ரூபா அனுப்பலனாக்க 1 லட்ச ரூபா. இந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேங்க் கிடைக்கக்கூடிய அந்த இதுவும் சரி, டாலராக மாறக்கூடிய அந்நிய செலவானையும் சரி, ரொம்ப பெரிய லாஸ் ஏற்படும். ஸோ 100 பேர் சேர்ந்தாக்க 10 லட்ச ரூபா ஆச்சு, 1000 பேர் சேர்ந்தாக்க 1 கோடி ரூபா ஆச்சு. ஸோ இது மூலயமா நம்ம ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த சட்டத்தை திரும்ப பெறாட்டியுமே இதுக்கு மேலே இவங்களும் உஷாராக இருக்கிறானுங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட வாழாட்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால கூடுமான அளவுக்கு என்னத்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு மாதம் வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, இது பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு நம்ம பணம் அனுப்பாமல் இருக்கிறது மூலமாக நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கலாம். இதை வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ணுறதோட விடாமல், நான் இந்த மாதம் பணம் அனுப்ப மாட்டேன், நம்ம எல்லாருமே அன்றாடம் காட்சி தான், அந்த மாதம் பணம் அனுப்பிச்சு தான் குடும்ப கரண்ட் பில் கட்டணும், சாப்பிட்றதுக்கு மளிகை கடை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே இங்கே இப்படி தான் இருக்கிறோம். நம்ம நிலைமை இதெல்லாம் மனசில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்மளோட தாலியாக இருக்க ட்ரை பண்ணுறானுங்க. இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு பேங்க்கு ஸ்ட்ரைக்கு இல்லை இங்கே சம்பளம் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு நம்ம மேலே வந்துட்டு இவனுங்க ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.